ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 15, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அதிகாலையில் விழித்தெழுந்து அத்தகைய சின்னஞ்சிறிய ஆத்மா எவ்வாறு அத்தகைய பெரிய சரீரத்தை இயக்குகின்றார் என்பதை பற்றி சிந்தியுங்கள். ஆத்மாவாகிய நான் எனக்குள் அழியாததொரு பாகத்தை பதிவு செய்திருக்கின்றேன். கேள்வி: சிவபாபா எந்த நடைமுறைகளை செய்கின்றார்? அவர் எந்த நடைமுறைகளை செய்வதில்லை? பதில்: சிவபாபா ஆத்மாக்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கும் பணியை செய்கின்றார். ஆனால் அவர் சரீரத்தை அலங்கரிக்கும் நடைமுறைகளை பின்பற்றுவதில்லை. ஏனெனில் அவர் கூறுகின்றார், எனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. நான் இவரின் சரீரத்தை கடனாக பெற்றுக்கொண்ட பொழுதிலும் அந்த ஆத்மாவே தனது சொந்த சரீரத்தை அலங்கரிக்கின்றார். நான் அதை செய்வதில்லை. நான் எப்பொழுதும் சரீரமற்றவர் ஆவேன். பாடல்: உலகம் மாறினாலும் நாங்கள் மாறவோ அல்லது கைவிடவோ மாட்டோம். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடலை கேட்டீர்கள். அதனை கேட்டவர் யார்? ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் உள்ள செவிகளின் மூலம் அதனை கேட்டீர்கள். ஓர் ஆத்மா எவ்வளவு சின்னஞ்சிறியவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மா சரீரத்தில் இல்லாத பொழுது சரீரத்தினால் எவ்வித பயனும் இல்லை. அத்தகைய பெரியதொரு சரீரம் சின்னஞ்சிறியதோர் ஆத்மாவின் ஆதாரத்துடனேயே இயங்குகின்றது. இந்த ரதத்தில் பிரசன்னமாகியுள்ள ஆத்மாவை உலகிலுள்ள எவருக்கும் தெரியாது. இதுவே அமரத்துவ ரூபமான ஆத்மாவின் சிம்மாசனம் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். அது மிகவும் களிப்பூட்டுவதும் அர்த்தம் நிறைந்ததும் ஆகும். நீங்கள் அர்த்தம் நிறைந்ததொரு விஷயத்தை செவிமடுக்கும் பொழுது தொடர்ந்தும் அதை பற்றியே சிந்திக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்களும் அத்தகைய சின்னஞ்சிறிய ஆத்மா எவ்வாறு அத்தகையதொரு பெரிய சரீரத்தில் உள்ளார் என்பதையிட்டு தொடர்ந்தும் சிந்திக்கின்றீர்கள். இந்த ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது. சரீரம் அழிகின்றது, ஆத்மா அழிவதில்லை. இது சிந்திப்பதற்குரிய விஷயம். அதிகாலையில் விழித்தெழுந்து இவ்விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள். ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவர் என்பதையும் அவர் அனாதியான பாகத்தை பெற்றுள்ளார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நினைவு செய்கின்றீர்கள். ஆத்மாவாகிய நான் மிகவும் அற்புதமானவன். இது புதிய ஞானம். இதனை பற்றி உலகிலுள்ள எவருமே அறியார். தந்தை மாத்திரமே வந்து உங்களுக்கு இதனை கூறுகின்றார். அத்தகைய சின்னஞ்சிறிய ஆத்மா எவ்வாறு தனது பாகத்தை நடிக்கின்றார் என்பது பற்றி நீங்கள் தொடர்ந்தும் சிந்தித்தவாறு இருக்க வேண்டும். ஒரு சரீரம் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. சிவபாபாவின் ஆத்மா எவ்வாறு வந்து பேசுகின்றார் என்பது பாபாவிற்கு தெரியாது. இந்த சரீரத்திலேயே அவர் சதா இருக்கின்றார் என்றில்லை. ஆகையால் இந்த விஷயங்களையிட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஞானம் போன்றதொன்றை வேறு எவராலும் பெற முடியாது. உண்மையிலேயே இந்த ஆத்மாவில் பிரம்மா பாபாவின் முன்னர் இந்த ஞானம் இருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடல்களில் உள்ளவர்களும் இவ்விஷயங்களை பற்றி என்றுமே சிந்திப்பதில்லை. எவரிடமும் ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் சிறிதளவேனும் இல்லை. ஆத்மாவே சரீரத்தின் மூலம் பிறருக்கு மந்திரங்களை கூறுகின்றார் என்பது சந்நியாசிகள்
அல்லது புனிதர்கள் எவருக்குமே தெரியாது. ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்கள் மூலம் சமய நூல்களை கற்கின்றனர். எந்த ஒரு மனிதரும் ஆத்ம உணர்வில் இருப்பதில்லை. எவருக்குமே ஆத்மாவை பற்றிய இந்த ஞானம் இல்லை. எனவே ஒருவரிடம் எவ்வாறு தந்தையை பற்றிய இந்த ஞானம் இருக்க முடியும்? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் விவேகிகளாக ஆகுகின்றீர்கள் என ஆத்மாக்களாகிய உங்களிடமே தந்தை கூறுவதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தை இங்கே அமர்ந்திருந்து இச்சரீரத்தில் உள்ள ஆத்மாவிற்கு கற்பிப்பதை ஒரு மனிதரேனும் புரிந்து கொள்வதில்லை. இவ்விஷயங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எனினும் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபடும் பொழுது மறந்து விடுகின்றீர்கள். அனைத்துக்கும் முதலில் ஆத்மாவின் இந்த ஞானத்தையே தந்தை கொடுக்கின்றார். எந்த மனிதரிடமும் இந்த ஞானம் இல்லை. ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்று நினைவு கூறப்படுகின்றது. இதற்கான கணக்கும் உள்ளது. ஆத்மாவே சரீரத்தினூடாக பேசுகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்தினூடாக நல்ல தீய செயல்களை செய்கின்றார். தந்தை வந்து ஆத்மாக்களாகிய உங்களை மிகவும் அழகானவர்கள் ஆக்குகின்றார். அனைத்துக்கும் முதலில் தந்தை கூறுகின்றார், அதிகாலையில் விழித்தெழுந்தவுடன் உங்கள் சரீரத்தின் மூலம் செவிமடுக்கின்ற ஆத்மா எவ்வாறானவர் என்பதை பற்றி சிந்திப்பதை பயிற்சி செய்யுங்கள். தூய்மையாக்குபவரும் ஞானக்கடலும் என அழைக்கப்படுகின்ற பரமாத்மாவாகிய பரம தந்தையே ஆத்மாக்களின் தந்தை ஆவார். ஆகவே அவர்கள் கூறுவதைப் போன்று எந்த மனிதரையும் எவ்வாறு சந்தோஷக் கடல் என்றும் அமைதிக் கடல் என்றும் அழைக்க முடியும்? லக்ஷ்மியும் நாராயணனும் சதா தூய்மை கடல்களாக உள்ளார்கள் என நீங்கள் கூறுவீர்களா? இல்லை. ஒரேயொரு தந்தை மாத்திரமே என்றும் தூய்மை கடல் ஆவார். மனிதர்கள் அமர்ந்திருந்து பக்தி மார்க்கத்தின் சமய நூல்களை பற்றி பேசுகின்றார்கள். அவர்களிடம் எந்த நடைமுறை ரீதியான அனுபவமும் இல்லை. ஆத்மாக்களே தங்கள் சரீரங்கள் மூலம் தந்தையை புகழ்கின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவரே எங்களின் மிகவும் இனிமையான பாபா. அவர் மாத்திரமே சந்தோஷத்தை அருள்பவர். தந்தை கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, இப்பொழுது எனது வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். அழிவற்ற ஆத்மாக்களான நீங்கள் அனாதியான தந்தையிடமிருந்து அனாதியான வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். அந்த அழியக்கூடிய சரீரதாரிகள் அழியக்கூடிய சரீரதாரிகளிடம் இருந்தே வழிகாட்டல்களை பெறுகின்றார்கள். இங்கு நீங்கள் சம்பாதிப்பதன் வெகுமதியை சத்திய யுகத்தில் பெறுகின்றீர்கள். அங்கு எவருமே பிழையான வழிகாட்டல்களை பெறுவதில்லை. இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஸ்ரீமத் அனாதியானது. அது அரை சக்கரத்திற்கு நீடிக்கும். இது புதிய ஞானம். இதனை கிரகிப்பதுடன் பின்னர் அதனை செயல்படுத்தக்கூடிய அத்தகையதொரு புத்தி ஒருவருக்கு தேவை. ஆரம்பத்திலிருந்தே பக்தி செய்துள்ளவர்களினால் மாத்திரமே இதனை மிக நன்றாக கிரகிக்க முடியும். உங்கள் புத்திகளால் இதனை நன்றாக கிரகிக்க முடியாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக ஆரம்பம் முதல் பக்தி செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு ஏதேனும் புரியாவிட்டால் தந்தையே அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் என்பதால் அவரிடம் கேளுங்கள். அவர் பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்கள் தூய்மையாகும் பொழுது புகழப்படுகின்றார்கள். ஆத்மாக்களின் புகழ் இருக்கும் பொழுதே அவர்களுடைய சரீரங்களின் புகழும் இருக்கின்றது.
ஓர் ஆத்மா தமோ பிரதானாக இருக்கும் பொழுது அவருடைய சரீரமும் புகழப்படுவதில்லை. இந்நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அழகான புத்திகளை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்களே அதனை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் மிகவும் இனிமையாகவும் அனைவருக்கும் சந்தோஷத்தையே கொடுப்பவர்களாகவும் ஆக வேண்டும். பாபா மிக இனிமையானவர். அவர் ஆத்மாக்களையும் மிகவும் இனிமையானவர்கள் ஆக்குகின்றார். ஆத்மாக்களாகிய நாங்கள் அதர்மமான செயல்கள் எதனையும் செய்யக்கூடாது என்பதை பயிற்சி செய்யுங்கள். சோதித்துப் பாருங்கள், நான் அதர்மமான செயல்கள் எதனையும் செய்கின்றேனா? சிவபாபா அதர்மமான எதனையும் செய்வாரா? இல்லை. அவர் அனைத்திலும் அதிமேன்மையான நன்மை பயக்கும் பணியை மேற்கொள்ளவே வருகின்றார். அவர் அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கின்றார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்களும் தந்தை மேற்கொள்கின்ற அதே பணியை செய்ய வேண்டும். ஆரம்பத்திலிருந்து அதிகளவு பக்தி செய்துள்ளவர்களாலேயே இந்த ஞானத்தை தங்களுக்குள் நிலைத்திருக்க செய்ய முடியும் என உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இப்பொழுதும் கூட தேவர்களின் பக்தர்கள் பலர் உள்ளார்கள். அவர்கள் தங்கள் தலையை வெட்டவும் தயாராக உள்ளார்கள். குறைந்தளவு பக்தி செய்துள்ளவர்கள் அதிகளவு பக்தி செய்துள்ளவர்களின் பின்னால் செல்கின்றார்கள். அவர்களின் புகழை அவர்கள் பாடுகின்றார்கள். அவர்களுடைய அனைத்தும் வெளிப்படையாக தெரியக்கூடியவை. இங்கு நீங்கள் மறைமுகமானவர்கள். இவ்வுலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானம் முழுவதும் உங்கள் புத்திகளில் உள்ளது. தந்தை எங்களுக்கு கற்பிப்பதற்காகவே வந்துள்ளார் என்பதையும், இப்பொழுது நாங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல உள்ளோம் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் வசிக்கின்ற இடமே எங்கள் வீடாகும். அங்கு சரீரங்கள் இல்லாததால் அங்கு எவ்வாறு சத்தம் இருக்க முடியும்? ஓர் ஆத்மா இல்லாவிட்டால் சரீரம் உயிரற்றதாக ஆகுகின்றது. மனிதர்களுக்கு தங்கள் சரீரங்களின் மீது அதிகளவு பற்றுள்ளது. ஓர் ஆத்மா தனது சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது பஞ்சபூதங்கள் மாத்திரமே எஞ்சிய பொழுதிலும் மனிதர்களுக்கு இன்னமும் அதன் மீது அதிகளவு அன்புள்ளது. ஒரு மனைவி தனது கணவனின் சிதையில் விழுவதற்கும் தயாராக உள்ளார். அச்சரீரத்தின் மீது அந்தளவு பற்று உள்ளது. முழு உலகின் மீதுள்ள உங்கள் பற்று அனைத்தையும் அழித்து விட வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இச்சரீரம் அழிய உள்ளது என்பதால் அதிலிருந்து பற்றுக்கள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். எனினும் பெரும் பற்றுள்ளது. ஓர் ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்கிய நாள் நினைவு கூறப்படும் பொழுது பிராமண புரோகிதர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் பிரிந்து சென்ற ஆத்மாவிற்கு மறைமுகமாக உணவு படைக்கின்றார்கள். அந்த ஆத்மாவால் எதனையுமே உண்ண முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அவ்விஷயங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட வேண்டும். நாடகத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பாகத்தை நடிக்கின்றார்கள். இந்நேரத்தில் நீங்கள் பற்றை அழிப்பவர்களாக வேண்டும் என்பதை அறிவீர்கள். பற்றை வென்ற அரசரின் கதையும் உள்ளது. உண்மையில் பற்றை வென்றவர் ஓர் அரசர் அல்ல. அவர்கள் பல கதைகளை உருவாக்கியுள்ளார்கள். அங்கு அகால மரணங்கள் இடம் பெறுவதில்லை. எனவே அங்கு எதனை பற்றியும் கேட்பதற்கான கேள்வியில்லை. இந்த நேரத்திலேயே நீங்கள் பற்றை வென்றவர்கள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். சத்திய யுகத்தில் பற்றை வென்ற அரசர்கள் உள்ளார்கள். அரசரும் அரசியும் எவ்வாறோ அவர்களின் பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள். உண்மையில் அந்த ராஜ்யம் முழுவதும் பற்றை வென்றவர்களுக்கு உரியது. ராவண ராஜ்யத்திலேயே பற்று உள்ளது. அங்கு விக்காரம் எதுவும் இருப்பதில்லை.
ஏனெனில் அங்கு ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. ராவண ராஜ்யம் மறைந்து விடுகின்றது. ராமரின் ராஜ்யத்தில் என்ன நிகழ்கின்றது என்பதை பற்றி எதுவுமே எவருக்கும் தெரியாது. இவ்விஷயங்களை தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. இச்சரீரத்தில் தந்தை இருந்த பொழுதிலும் அவர் ஆத்ம உணர்விலேயே இருக்கின்றார். ஒரு வீட்டை கடனுக்கு வாங்கி இருந்தாலும் அல்லது வாடகைக்கு எடுத்திருந்தாலும் கூட இன்னமும் அந்த வீட்டின் மீது பற்றுள்ளது. மக்கள் தங்கள் வீடுகளை தளபாடங்களினால் மிக நன்றாக அலங்கரிக்கின்றார்கள். தந்தைக்கு எதனையும் அலங்கரிக்க தேவையில்லை. ஏனெனில் அவர் சரீரமற்றவர். அவர் சரீரங்களை அலங்கரிக்கும் எப்பணியையும் செய்வதில்லை. அவர் குழந்தைகளான உங்களை இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கும் பணியை மாத்திரமே செய்கின்றார். அவர் உங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். இச்சரீரம் தூய்மையற்றது. ஆயினும் அவர் தனது இன்னொரு சரீரத்தை பெறும் பொழுது அது தூய்மையாகவே இருக்கும். இந்நேரத்தில் இவ்வுலகம் பழையதாகவும் அழிக்கப்படவும் உள்ளது. இது உலகிலுள்ள எவருக்கும் தெரியாது. அவர்கள் படிப்படியாக அதனை பற்றி அறிந்து கொள்வார்கள். அந்த புதிய உலகை ஸ்தாபிப்பதுவும் இப்பழைய உலகை அழிப்பதுவும் தந்தையின் பணி மாத்திரம் ஆகும். தந்தை வந்து புதிய உலகை ஸ்தாபிப்பதற்காக பிரம்மா மூலம் படைப்பை படைக்கின்றார். நீங்கள் புதிய உலகிலா இருக்கின்றீர்கள்? இல்லை, அந்த புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. ஆகவே பிராமணர்களின் உச்சிக் குடுமியே அதி உயர்வானது. பாபாவிற்கு நேர் முன்னிலையில் வரும் பொழுது அனைத்துக்கும் முதலில் நீங்கள் தந்தையாகிய கடவுளின் நேர் முன்னிலையில் வருகின்றீர்கள் என்பதை நீங்கள் நினைவு செய்ய வேண்டுமென பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். சிவபாபா அசரீரியானவர். நீங்கள் அவருக்கு முன்னால் எப்படி செல்ல முடியும்? ஆகவே அந்த தந்தையை நினைவு செய்து பின்னரே இந்த தந்தையின் பிரம்மாவின் முன்னிலையில் வாருங்கள். அந்த ஒரேயொருவர் இவருக்குள் அமர்ந்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். இச்சரீரம் தூய்மையற்றது. சிவபாபாவின் நினைவில்லாமல் நீங்கள் எதனை செய்தாலும் பாவம் சேமிக்கப்படுகின்றது. நாங்கள் சிவபாபாவிடம் செல்கின்றோம். பின்னர் எங்களுடைய அடுத்த பிறவியில் வேறு உறவினரை கொண்டிருப்போம். அங்கே நாங்கள் தேவர்களின் மடிக்கு செல்வோம். நாங்கள் ஒருமுறை மாத்திரமே இந்த கடவுளின் மடியை பெறுகின்றோம். நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, நான் இப்பொழுது உங்களுக்கு உரியவன். அவரை ஒரு பொழுதும் காணாத பலர் உள்ளனர். அவர்கள் வெளியில் வாழ்ந்து கொண்டு சிவபாபாவிற்கு எழுதுகின்றார்கள், பாபா, நான் உங்களுடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தை ஆகியுள்ளேன். புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. ஆத்மா கூறுகின்றார், நான் இப்பொழுது சிவபாபாவிற்கு உரியவன். இதற்கு முன்னர் நாங்கள் தூய்மையற்றவர்களின் மடியில் இருந்தோம். எதிர்காலத்தில் நாங்கள் தூய தேவர்களின் மடிக்கு செல்வோம். இந்த பிறவி மிகவும் பெருமதியானது. நீங்கள் சங்கம யுகத்தில் ஒரு வைரம் போன்று பெருமதி மிக்கவர்களாக ஆகுகின்றீர்கள். ஆற்று நீர் கடலுடன் சங்கமிப்பது சங்கம யுகம் அல்ல. அதில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது. பிரம்மபுத்திரா நதியே மிக பெரிய நதியாகும். அது கடலை சந்திக்கின்றது. நதிகள் கடலுக்குள் பாய்கின்றன. ஞான நதிகளான நீங்கள் கடலிலிருந்து தோன்றிவிட்டீர்கள். சிவபாபா ஞானக் கடல் ஆவார். நதிகள் அனைத்திலும் மிக பெரியது பிரம்மபுத்திரா நதியாகும். இவரின் பெயர் பிரம்மா. இவரும் கடலுக்கு சமமானவர். நதிகள் எங்கிருந்து தோன்றுகின்றன என உங்களுக்கு தெரியும். அவை கடலில் தோன்றி பின்னர் கடலிற்கு உள்ளேயே அமிழ்ந்து விடுகின்றன. இனிமையான நீர் கடலில் இருந்தே கிடைக்கின்றது. கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் வந்து
கடலுக்குள்ளே மீண்டும் அமிழ்ந்து விடுகின்றீர்கள். ஞானக்கடலிலிருந்து நீங்கள் தோன்றி பின்னர் நீங்கள் அனைவரும் அவர் வசிக்கும் இடத்திற்கு அவருடனேயே திரும்பி செல்வீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கு வசிக்கின்றீர்கள். ஞானக்கடல் வந்து உங்களை இனிமையானவராகவும் தூய்மையானவராகவும் ஆக்குகின்றார். அவர் உவர்ப்பாகியுள்ள ஆத்மாக்களை மீண்டும் இனிமையானவர்கள் ஆக்குகின்றார். 5 விகாரங்களான உவர்ப்பான குப்பைகள் உங்களிடமிருந்து அகற்றப்பட்டு நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானாக ஆகுகின்றீர்கள். தந்தை உங்களை பெருமளவு முயற்சி செய்ய தூண்டுகிறார். நீங்கள் ஸ்வர்க்கத்தில் வசித்த பொழுது மிகவும் சதோ பிரதானாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் முற்றிலும் அழுக்காகிவிட்டீர்கள். ராவணன் உங்களை என்னவாக ஆக்கியுள்ளான் என பாருங்கள். பாரதத்தில் மாத்திரமே வைரம் போன்று பெருமதி மிக்க ஒரு பிறவி என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. பாபா தொடர்ந்தும் உங்களை வினவுகின்றார். சித்திகளை துரத்தி செல்வதன் மூலம் உங்களை ஏன் விரக்திக்கு உள்ளாக்குகின்றீர்கள்? எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு அதிகளவு சித்திகள் தேவைப்படாது. ஏழைகள் மிக விரைவில் புரிந்து கொள்கின்றார்கள். செல்வந்தர்கள் தங்களுக்கு இப்பொழுது இங்கேயே ஸ்வர்க்கம் உள்ளதென நம்புகின்றார்கள். இந்த நேரத்தில் மனிதர்கள் அனைவருடைய பிறப்பும் ஒரு சித்தியை போன்று பெறுமதி அற்றது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நாங்களும் அதுபோன்றே இருந்தோம். பாபா இப்பொழுது எங்களை என்னவாக ஆக்கியுள்ளார் என பாருங்கள். மனிதர்களிலிருந்து நாராயணனாக மாறுகின்ற இலக்கும் குறிக்கோளும் உங்களுக்கு உள்ளன. பாரதம் இப்பொழுது மிகவும் வறுமையடைந்து ஒரு சிப்பி போன்ற பெறுமதியாக உள்ளது. இது பாரத மக்களுக்கே தெரியாது. இங்கே நீங்கள் மிகவும் சாதாரணமானவர்களும் பலவீனமான அப்பாவி தாய்மார்களும் ஆவீர்கள். முக்கியஸ்தர்கள் இங்கே இருப்பதை விரும்புவதில்லை. இதற்கு பதிலாக அவர்கள் மகத்தான சந்நியாசிகளும் குருமார்கள் போன்றவர்களும் இருக்கின்ற பெரிய ஒன்று கூடல்களுக்கு செல்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நானே ஏழைகளின் பிரபு ஆவேன். கடவுளே ஏழைகளை பாதுகாக்கின்றார் என கூறப்பட்டுள்ளது. நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகுகின்றீர்கள். நீங்கள் கோடானு கோடீஸ்வரர்கள் ஆகப் போகின்றீர்கள் என பாபா எழுதுகின்றார். அங்கே எவ்வித சண்டையோ அல்லது யுத்தமோ இருப்பதில்லை. இங்கோ பணத்திற்காக அதிகளவு சண்டைகள் இடம்பெறுகின்றன. அதிகளவில் லஞ்ச ஊழலும் உள்ளன. மனிதர்களுக்கு பணம் தேவை. பாபா உங்கள் பொக்கிஷ களஞ்சியங்களை நிரப்புகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அரை சக்கரத்திற்கு உங்களுக்கு வேண்டிய அளவு செல்வத்தை எடுத்துக் கொள்ளலாம். எனினும் நீங்கள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். கவனயீனமாக இருக்காதீர்கள். தந்தையை பின்பற்றுங்கள் என கூறப்பட்டுள்ளது. தந்தையை பின்பற்றுவதனால் நீங்கள் இவ்வாறு ஆகுகின்றீர்கள். ஒரு சாதாரண பெண் அல்லது ஆணிலிருந்து லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகுவீர்கள். இது ஒரு முக்கியமான பரீட்சை. இதில் சற்றேனும் கவனயீனமாக இருக்காதீர்கள். தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டும். சட்டங்களையும் நடைமுறைகளையும் மீறாதீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் மேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். இலக்கு மிகவும் உயர்ந்தது. லாபம் நட்டம் பற்றியும் நீங்கள் தந்தையை எவ்வளவிற்கு நினைவு செய்கிறீர்கள் என்றும் எத்தனை பேருக்கு இப்பாதையை காட்டினீர்கள் என்பதையிட்டும் ஒரு நாளாந்த அட்டவணையை வைத்திருங்கள். நீங்களே குருடர்களுக்கான ஒரு கைத்தடி ஆவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தின் 3வது கண்ணை பெறுகின்றீர்கள்.
அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையை போன்று இனிமையானவராகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். அதர்மமான செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். நன்மை பயக்கின்ற அதிமேன்மையான பணியை செய்யுங்கள். 2. சித்திகளை துரத்தி செல்வதனால் உங்களை விரக்தி அடைய செய்யாதீர்கள். முயற்சி செய்து உங்கள் வாழ்க்கையை வைரம் போல் பெறுமதி மிக்கதாக ஆக்குங்கள். கவன ஈனமானவர் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். உங்கள் புத்தியில் சதா நம்பிக்கையை கொண்டிருப்பதுடன் உங்கள் நம்பிக்கை எனும் பாதத்தை அசைக்காமல் வைத்திருப்பதன் மூலம் கவலையற்றவராக இருப்பீர்களாக. கவலைப்படுவதே மிகப்பெரிய நோயாகும். வைத்தியர்களிடம் அதற்கென மருந்து கிடையாது. கவலைப்படுபவர்கள் எந்தளவிற்கு பேறுகளை துரத்தி செல்கிறார்களோ அந்தளவிற்கு அதிகமாக அந்த பேறுகளும் அப்பால் ஓடிவிடுகின்றன. ஆகவே உங்கள் நம்பிக்கை எனும் பாதம் சதா அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரே ஆதாரத்தையும் ஒரே பலத்தையும் கொண்டிருந்து அசைக்க முடியாதவராக இருக்கும் பொழுது வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வெற்றி உங்களை சதா கவலையற்றவர்கள் ஆக்குகின்றது. உங்கள் நம்பிக்கை என்ற பாதத்தை அசைப்பதற்கு மாயை பல்வேறு ரூபங்களில் வருகின்றாள். எவ்வாறாயினும் மாயை உங்களை அசைத்தாலும் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை எனும் பாதத்தை அசையவிடக்கூடாது. அப்பொழுது நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஸ்லோகம். ஒவ்வொருவருடைய சிறப்பியல்புகளையே தொடர்ந்தும் பாருங்கள். நீங்கள் ஒரு விசேஷமான ஆத்மா ஆகுவீர்கள். அவ்யக்த சமிக்கை. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். தந்தையுடன் உறவு முறைகள் அனைத்தினதும் சந்தோஷத்தை அனுபவம் செய்து அவரில் மூழ்கியிருப்பதாக கோப கோபியராகிய உங்கள் தெய்வீக செயற்பாடுகள் நினைவு கூறப்பட்டு வருகின்றன. அவருடைய அன்பில் அமிழ்ந்திருப்பதே இதன் அர்த்தமாகும். ஆழ்ந்த அன்புடன் நீங்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது இவையே அந்த அன்பு சந்திப்பின் வார்த்தைகள். அவர்கள் ஒருவர் மற்றவரில் அமிழ்ந்துள்ளனர் அல்லது இருவர் சந்தித்து ஒருவர் ஆகினார். ஆகவே தந்தையின் அன்பில் அமிழ்ந்திருப்பது எனில் உங்கள் ரூபம் தந்தையினுடையதைப் போல் ஆகுவதாகும். ஓம் சாந்தி.